வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்மளையும் அழைத்து, அதிலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக அழைத்து தேவனுடைய அடிப்படை சத்தியங்களை நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சோர்களே, நம்முடைய தொடர் வேதாகம வகுப்பு அப்படியாதான் நம்ம கடந்த வாரத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் கடந்த வாரம் நம்ம பார்க்கின்ற பொழுது, கடந்த வாரம் சொல்லுகின்றது, கடந்த வகுப்பு நம்ம பார்க்கின்ற பொழுது முதலாம் உலகத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். சகோதரர் கூட பாடத்தின் முடிவுல ஏன் முதலாம் உலகத்தை தேவன் அளித்தார் என்பதையும், அதற்கு பின்பாக முதலாம் உலகம் அழிந்த பின்பாக இரண்டாம் உலகத்தை குறித்த காரியங்களை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதோடைய கண்டினியூஷன் இந்த வாரம் நம்ம தியானிக்கலாம். ஸோ இந்த வாரம் முழுவதும் இரண்டாம் உலகத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். அடுத்த வாரம் மூன்றாம் உலகத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஸோ இந்த இரண்டாம் உலகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இது உங்களுக்கு ஏற்கனவே இது புரிந்திருக்கும். நோவாக்கு பின்பாக, ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக. அப்ப ஜலப்பிரளயம் இருந்து இன்று வரை பார்க்கின்ற பொழுது இது இரண்டாம் உலகம். அப்படின்னா ஒரு லாங் ஹிஸ்டரியே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே ஹிஸ்டரி, வரலாறு அப்படிங்கும் போது ஒரு சோர்வு வரும். தயவு கூர்ந்து சோர்வுக்களை யாரும் சென்று விட வேண்டாம். தேவனுடைய ஆவி நம்மளை ஒரு நிரப்பி உற்சாகமாக இந்த பாடத்தை கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். அதற்காக தேவனுக்கு நம்ம நன்றி எடுத்துக்கொண்டு இந்த நாள்ல இந்த இரண்டாம் உலகத்துக்குள் நம்ம கடந்து செல்வோம். ஒவ்வொரு சத்திய பாடமே பார்க்கின்ற பொழுது எதன் அடிப்படையில தான் வருகின்றது என்றால் ஒரே வசனம் தான். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒவ்வொரு வாரமும் நாம் சத்திய பாடம் கேட்கின்ற பொழுது ஒரு பொய்யிலிருந்து தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா சத்தியத்தின் மூலமாக ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அப்ப இந்த இரண்டாம் உலகம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இதோடைய ஒரிஜினல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 உலகங்கள். அந்த 3 உலகத்துலதான் நாம் முதலாம் உலகத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். கடந்த பாடத்துல ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரை. அடுத்தது இரண்டாம் உலகம் பார்க்கின்ற பொழுது ஜலப்பிரளயத்திலிருந்து இன்று வரை. அப்ப இப்ப இருக்கிற பாத்தீங்களா எக்ஸாக்டா. அப்ப மூன்றாம் உலகம் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவர். அவர் சொன்னாரு பாத்தீங்களா, நான் போயிட்டு மீண்டும் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அப்புறம் அவர் இரண்டாம் வருகையில என்ன காரியங்கள் செய்ய போகிறார் என்பதை தான் நம்ம மூன்றாம் உலகத்துல நம்ம பார்க்க போகிறோம். அப்ப ஜலப்பிரளயத்திலிருந்து இன்று வரை இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் உலகம், அதாவது இரண்டாம் உலகம். அப்ப இந்த 3 உலகத்துல முதலாம் உலகத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன் தேவன் முதலாம் உலகத்தை அளித்தார் என்பது ஒரு கேள்வி வச்சோம்னா இப்ப நம்ம எளிமையை ஆன்சர் பண்ணலாம். தேவ பக்தி உள்ள சந்ததி வரவில்லை, அதற்கு பதிலாக என்ன வந்துருச்சுன்னா ஒரு ராட்சச சந்ததி வந்துருச்சு. அப்ப அந்த ராட்சச சந்ததி வந்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலகத்தை அளித்தார். சோ நமக்கு நல்லா தெரியும் முதலாம் உலகத்துல யார் அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நோவா குடும்பத்தை மட்டும் அவர் சூஸ் பண்ணார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. சோ நமக்கு நல்லா தெரியும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்ணெல்லாம் பிளந்தன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கீழ இருந்தும் தண்ணி வந்துச்சு, மேல இருந்து தண்ணி வந்துருச்சு. முதலாம் உலகத்திலே சகோதரர் விளக்கமாக அவங்க சொல்லியிருப்பாங்க வாட்டர் கேனாபி அப்படின்ட்டு. அப்போ ஜலப்பிரளயத்துக்கு நடுவுல தான் இந்த பூமியை தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு வெட்டாந்தரையை அவர் உண்டு பண்ணினார். அப்போ முதலாம் உலகத்துல என்ன இருக்கு, கீழ இருந்தும் தண்ணி வந்திருக்கு, மேல இருந்தும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்திருக்கு. எப்போ நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. சரி, அப்ப அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியில் பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 14ஆம் வசனம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்ப நம்ம இது எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
பாருங்க எத்தனை வருஷம் மழை பெய்திருக்கு அப்படின்னா 1 வருஷம் 10 நாட்கள் கம்ப்ளீட்டா. அப்போ 1 வருஷம் 10 நாட்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மழை பெய்து தண்ணீர் இருந்தது என்பதை நம்ம பார்க்கின்றோம். சரிங்களா? அப்ப பாருங்க 13ஆம் வசனத்துல அவனுக்கு 601 வருஷத்திலே 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. அப்ப மழை பெய்ந்து காயிற வரைக்கும் எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1 வருஷம் 10 நாட்கள். இப்பதான் ஒரு கேள்வி வரும், ஏன் நோவா மட்டும் தேவன் செலக்ட் பண்ணார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ராட்சச சந்ததிகள் வந்திருக்கும் போது தேவனுக்கு பிரியமா இருந்த ஒரு ஃபேமிலி தான் எந்த ஃபேமிலி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நோவா ஃபேமிலி. அதனாலதான் நோவாவை மட்டும் அவர் என்ன பண்ணாருன்னா செலக்ட் பண்ணார். நோவா மட்டும் கிடையாது, அவர் என்ன பண்ணாருன்னா அநேக விலங்குகளை ஜோடி ஜோடி அவர் என்ன பண்ணாருன்னா செலக்ட் பண்ணார். இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம்ல, அப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்திருப்போம், ஹவு டு ஸ்டடி பைபிளையும் இப்ப நம்ம பார்த்திருப்போம். தேவனுடைய திட்டம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் அப்படின்னா அந்த ஒருவர் மூலயமாக தான் தேவ பக்தியுள்ள சந்ததி வர வேண்டும். அந்த ஒருவனை யார் கொலாப்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அழகா அவன் என்ன பண்ணிட்டான்னா டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஏவாள் மூலியமாக ஆதாம் என்ன பண்ணிட்டான்னா விழுக்காட்டிட்டான். இப்போ ஆதாம் ஜெயிச்சிட்டானா அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிக்கவும், சாத்தான் ஜெயிச்சிட்டானா அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தான் ஒண்ணு ஜெயிக்கல. தேவன் சொல்லிட்டாரு, நீ எப்படி ஒரு மனுஷன்ல இருந்து நீ அவனை கெடுத்தையோ அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்து நான் ஒருவனாக படிச்சேன், அவனுக்குள்ளாகவே இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி. அன்பான சகோதர சகோதரரை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஒருத்தருக்குள்ள இருந்து தேவன் என்ன செய்ய போறாருன்னா அவருக்கென்று தெய்வ பக்தி உள்ள சந்ததி. இது நம்ம நல்லா நோட் பண்ண வேணும். அப்போ ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருவதற்காக அவர் இப்ப யார் செலக்ட் பண்ணிருக்காருன்னா, இப்ப இந்த டைம் அட் பிரசன்ட் ராட்சசர்கள் இருக்கின்ற பொழுது யார் அங்க கொஞ்சம் பர்ஃபெக்டா இருந்திருக்காருன்னா நோவா ஃபேமிலி. அப்ப நோவா மட்டும் அவர் என்ன பண்றாருன்னா அவர் செலக்ட் பண்றார். பாருங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அப்பொழுது நோவாவும் என்ன பண்றாருன்னா அவருடைய குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். இது என்ன நம்ம பார்க்க வேண்டும், நோவா என்ன பண்றாருன்னா பேழை கட்டிட்டார். பேழை கட்டிட்டு தேவன் எப்படியாக அந்த பேழை கட்ட சொன்னாரோ அந்த மாதிரி அடுக்கடுக்கா கட்டிட்டார். அப்போ தேவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் நோவா கிட்ட, நோவா நீ என்ன பண்ணுனா அந்த டோர் ஓபன் பண்ணி நீ உள்ள போ, ஃபர்ஸ்ட் நீ உள்ள போயிரு, அதுக்கப்புறம் உன் மனைவி உன் குமாரர் மனைவிகளும் உள்ள போகட்டும். அப்போ அந்த பேழைக்கு உள்ளுக்குள்ள போன பின்பாக தேவன் சொல்றார், நீ டோர் க்ளோஸ் பண்ணாத, டோர் நான் தான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்ப என்ன நடக்கின்றது, இவங்க 8 பேர் உள்ள போறாங்க. போன பின்பாக என்ன நடக்குது அப்படின்னா விலங்குகள் வருது, ஜோடி ஜோடியா விலங்குகள் வருது. வந்த பின்பாக தேவன் அந்த பேழையோட டோரை அவர் தான் க்ளோஸ் பண்றார், நோவா கிடையாது. காரணம் என்னன்னா ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும். இப்ப கொஞ்சம் கலப்படமாகாமல் பாவத்துக்குள் போகாமல் யார் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நோவா ஃபேமிலி. அப்ப வெளியே வராங்க, வெளியே வந்த பின்பாக தேவனுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா பலிகளை செலுத்துறாங்க. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பலிகளை அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க செலுத்துறாங்க. வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, பலிகளை செலுத்தின பின்பாக தேவன் நோவாக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை வாசிப்போம் வசனத்தின் வாயிலாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்ப திருப்பி நோவா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றார். எப்படி ஸ்டார்ட் பண்றார் பாருங்க, உம்முடைய குமாரர்கள் அவங்கதான் பூமியை என்ன பண்ண போறாங்கன்னா நிரப்ப போகிறார்கள். அப்போ எல்லாமே அவருடைய சந்ததி. இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரி நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இரண்டாம் உலகத்தை நம்ம பார்க்க போறோம். இரண்டாம் உலகத்துல முக்கியமான பாயிண்ட் யாரும் மறந்துடக்கூடாது, ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும். அப்ப இரண்டாம் உலகம் எதுல இருந்து எது வரைக்கும் புதிதாக நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து சொல்றோம். அப்ப இரண்டாம் உலகம் எதுல இருந்து எது வரைக்கும், நோவா ஜலப்பிரளயம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்ததுல இருந்து, அதாவது வற்றி போன பின்பாக அதுல இருந்து இன்று வரை. சரி, இப்ப நோவாவோட குடும்பம் தான்
அதுலயும் ஸ்பெசிபிக்கா நோவாவோட குமாரதை என்ன பண்ண போறாங்கன்னா பூமி எங்கும் போய் பழுகி பெருக போகிறார்கள். பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 18, 19 வாசிப்போம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாஃபெத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். பாருங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அநேக ஜனங்கள், அநேக கான்டினென்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த கான்டினென்ட்ல ஜனங்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு ஆரிஜின், மெயின் ரீசன் யாருன்னு பார்க்கின்ற பொழுது இந்த 3 பேர். யாரு? சேம், காம், யாஃபேத். சரிங்க, இவங்க தான் நோவாவோட குமாரர்கள். காம் கானானுக்கு தகப்பன். கிளியரா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டார். கானானுக்கு காம் யாருன்னு பாத்தீங்கன்னா தகப்பனா இருக்கிறான். ஓகே, ரைட். அடுத்தது, பொதுவாகவே வேதாகம் வசனம் வாசிக்கின்ற பொழுது இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய கேள்விகள் கேட்க முடியல. பொதுவாகவே சேம் மூத்தவனா அல்லது யாஃபேத் மூத்தவனா என்று ஒரு கேள்வி வருகின்ற பொழுது எல்லாருமே சேம் அப்படின்றுவாங்க. சேம் அப்படின்றுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். மூத்தவனாகிய யாஃபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். அப்ப மூத்தவன் யாரு? யாஃபேத். சொல்லும் போதுதான் சேம், காம், யாஃபேத். ஆனா மூத்தவன் யாரு? யாஃபேத். வசனம் கிளியரா இருக்கு. அப்போ காமோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது போன பாடத்திலே நம்ம பார்த்திருப்போம். தன்னுடைய தகப்பன் நிர்வாணமா இருக்கின்ற பொழுது அவர் வேணும்னு நிர்வாணமா இல்லை. அவர் முதலாம் உலகத்துல இருக்கிற அதே கான்செப்ட்ல மைண்ட்ல நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா திராட்சை ரசத்தை கொஞ்சம் அது செய்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வெயிட் பண்ணி குடிச்சிட்டார். அது ஒயினா கன்வெர்ட் ஆயிருச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி ஒயினா கன்வெர்ட் ஆயிருச்சு? ஒயின் பிளஸ் ஆல்கஹாலா? முதலாம் உலகத்துல 18 டிகிரி செல்சியஸ் தான் இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு மேல வாட்டர் கண்ணப்பி படிச்சோம் பாத்தீங்களா, தண்ணீர் இருந்துச்சு. அப்போ சூரியனோட யூவி ரேஸ் டைரக்டா பாடி மேலையும் எந்த ஒரு பார்ட்ஸ் மேலையும் பொருட்கள் மேலையும் அது படாது. அப்ப ஈஸியா அது கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். ஆனா 2ஆம் உலகத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்க தண்ணி கீழே வந்துருச்சுல்ல. அப்ப சூரியனுடைய ரேஸ் டைரக்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பொருட்கள் மேலையும் ஜனங்கள் மேலையும் படுகிறது. நோவாக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவர் வழக்கம் போல என்ன பண்ணிட்டாரு? திராட்சை ரசம் நினைச்சு குடிச்சிட்டாரு. ஆனா அது ஆல்கஹால் ஆயிடுச்சு. ஆல்கஹால் ஆனது கூட அவர் தெரியாம அவருக்கு அந்த ஒரு போதை வரும் பாத்தீங்களா, அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இதுல என்ன பண்ணிட்டாருன்னா நோவா போய் படுத்துட்டாரு. அவர் நிர்வாணமா படுத்ததை யார் இப்ப கிண்டல் பண்றாங்க? நம்ம கலைக்குள்ள சொல்றோம் பாத்தீங்களா, கேலி செய்கிறார்கள், சிரிக்கிறார்கள். அந்த மாதிரி நிர்வாணத்தை யார் கேலி செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த காம். அதனாலதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். அன்னைக்கு சொன்னாரா தேவன்? இன்னைக்கு வரைக்கும் இந்த காம் சந்ததி அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும் இந்த காம் சந்ததி யாருன்னா கருப்பினத்து மக்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். கரெக்டு தான், கருப்பினத்து மக்கள் தான். நம்ம கருப்புனே சொல்லக்கூடாது. நம்மளும் கருப்பு தான், ஆனா நம்மளோட கொஞ்சம் பயங்கர கருப்பா இருப்பாங்க, அவ்வளவுதான். சோ அவர்கள் பாருங்க ஜெய்ஜாண்டிகா இருப்பாங்க, நல்லா வாட்ட சாட்டமா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க நாடுகளை தான் பாத்தீங்கன்னா அநேக கனிம வளங்கள் இருக்கு, கோல்ட்ல இருந்து டைமண்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா அவர்கள் அடிமையாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா கானான் சபிக்கப்பட்டவன். பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாஃபெத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். காம் கானானுக்கு தகப்பன். அப்புறம் பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27 ரெண்டுமே வாசிச்சிருங்க சகோதரி. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். யாஃபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றார். கிளியரா சொல்லிட்டார். இந்த 3 பேர் சேம், காம், யாஃபேத், இவங்க 3 பேர் தான் போய் என்ன செய்ய வேண்டும்? பூமி எங்கும் பெருகி பழுக வேண்டும், பழுகி பெருக வேண்டும்.
அப்படி போனவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னா, யாஃபேத்தை தேவன் என்ன பண்ணுவார்னா விருத்தி ஆக்குவார். அப்படி விருத்தி ஆக்குவார்னா அவங்க ஜெனரேஷன் பெருகும். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க. வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருப்பாங்க. யாரு? யாஃபேத். அடுத்தது பாத்தீங்க, அவன் யாருடைய இதுல குடியிருப்பானாமா? அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். அப்படி என்றால் ஒரு பிக்கஸ்ட் லேண்ட் ஏரியாவை யார் ஆக்குபை பண்ண போறாங்க அப்படின்னா சேம். அதுல ஒரு பார்ட்ல யார் இருக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா யாஃபேத். ஆனா யாஃபேத் தான் எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் ஆசீர்வாதத்தை விருத்தியா இருக்க போறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு யார் அடிமையா இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காம். அப்ப சேம், காம், யாஃபேத். அப்ப நமக்கு நல்லா தெரியும் யாஃபேத் யார் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இன்னைக்கு இருக்கிறாங்க பாத்தியா, இன்னைக்கு ஒருத்தர் ஒரு வெளிநாடு போய் படிக்க வேண்டும் அப்படின்னா எந்த நாட்டை சூஸ் பண்ணுவாங்க? வெளிநாட்டு போய் படிக்க வேண்டும், வெளிநாட்டுல போய் சுற்றுலா போக வேண்டும், வெளிநாட்டை ரசிக்க வேண்டும் அப்படின்னா எந்த ஊருக்கு போவாங்க எல்லாருமே? ஆப்கானிஸ்தானா, உஸ்பெகிஸ்தானா, கஜகஸ்தானா? அங்கெல்லாம் போனா சுத்தி பார்க்க முடியாது, நம்மளை சுற்றுவாங்க. அப்படி என்றால் எங்க போறாங்க அப்படின்னா தி மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ், தி மோஸ்ட் டெவலப் அண்ட் கல்ச்சுரல் கண்ட்ரிஸ் என்னன்னு பார்க்கும்போது அதுதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அங்கதான் எல்லா பணமும் அங்கதான் இருக்கு, எல்லா செல்வங்களும் அங்கதான் இருக்கு, எல்லா நிதியும் அங்கதான் இருக்கு. தே ஆர் டாமினேட்டிங் தி வேர்ல்டு. சயின்ஸ், டெக்னாலஜி, வசதி எல்லாத்துலயுமே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த யாஃபேத் தான். அத யாஃபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். சோ அதெல்லாம் என்னைக்கு மாறாதுங்க. இன்னைக்கு கூட நம்ம பேண்ட் பாருங்க, நான் கூட உங்களுக்கு ட்ரெஸ் இன்னைக்கு இந்த பாடம் எடுத்துட்டு இருக்கிற தேவனுடைய பெரிதான கிருபையினால என்ன போட்டிருக்கிறேன்? ஷர்ட் அண்ட் பேண்ட். பேண்ட் உங்களுக்கு தெரியாது, பேண்ட் போட்டிருக்கிறேன். இது என்ன இந்தியன் கல்ச்சரா இல்ல தமிழ்நாட்டு கல்ச்சரா? தமிழ்நாட்டுக்கு கல்ச்சருக்கு பேண்ட் ஷர்ட்டே கிடையாது. அப்ப இது என்னது? வெஸ்டர்ன். இன்னைக்கு கோட்டு போடுறாங்க, ட்ரெஸ் போடுறாங்க, இன்னைக்கு அழகா தோற்றம், எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர். தேவன் பாத்தீங்களா எப்படியாக ஒரு யாஃபேத்தை தேவன் விருத்தியாக்கிறார். அடுத்தது த லார்ஜஸ்ட் லேண்ட் ஏரியா யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது சேம். நம்ம பாத்தீங்களா சேமோட கூடாரங்களில் யாஃபேத்து குடியிருப்பான். அப்போ மிடில் ஈஸ்ட், அதுக்கப்புறம் ஏசியன், இதெல்லாம் யாருன்னு பார்க்கும்போது ஷேம். பாருங்க எவ்வளோ பெருசு ஷேம். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஏசியா அண்ட் யூரோப் இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது யூரோப் தான் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா தேவன் ஆசீர்வாதத்தை விருத்தியாக்கி இருக்கிறார். அது கீழே தான் யார் வரான்னு பாத்தீங்கன்னா ஷேமே வராங்க. இவங்க 2 பேர்த்துக்கு கீழே தான் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் காம் அவங்க வராங்க. அத்தனை கோல்டு ஆப்பிரிக்கால தான் இருக்கு. அத்தனை கோல்டு ஆப்பிரிக்கால இருந்து தான் கோல்டு எடுக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய நாடுகளை வச்சிருக்கிற ஆட்டம் பாம்ஸ்ல தயாரிக்கக்கூடிய யுரேனியம், யுரேனியம் என்ரிச் பண்றது தான் ஒரு முக்கியமான ப்ராசஸ். அத்தனை யுரேனியம் எங்கதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால தான் இருக்கு. அத்தனை டைமண்டும் ஆப்பிரிக்கால தான் இருக்கு. இத்தனையும் இருந்து மோஸ்ட் புவரஸ்ட் கான்டினென்டா எது இருக்காங்கன்னா இவங்க தான், ஆப்பிரிக்கா. காரணம் என்ன? தேவன் அன்னைக்கே சொல்லிட்டார், காம் நீ என்னவாதான் இருப்பேன், அடிமையா தான் இருப்பேன். இப்ப இந்த மேப்பை பாருங்க நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆச்சரியம் கலந்துருக்கு. இப்ப நீங்க நான் மேப் நல்லா பாருங்க. இது எதுவுமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அங்கங்க பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்காது. நான் நல்லா பாருங்க, ரொம்ப பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்காது, அங்கங்க பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது ஆக்சுவலா இது எல்லாமே ஒன்னா தான் இருந்துச்சு, ஒன்னா தான் இருந்துச்சு. சரிங்களா? இப்ப சேமோ, காமோ, யாஃபேத்தோ கடல் கடந்தெல்லாம் போகவே கிடையாது. அப்பெல்லாம் கப்பல் இருக்குமானே தெரியல. கடல் கடந்தும் போகல, பறந்தும் போகவே இல்லை. எல்லாம் ஒன்னாத்தான் இருந்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அப்ப பாருங்க. சோ இவங்க யாருடைய சந்ததி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேமோட சந்ததி தான். இந்த சேமோட சந்ததியில ஏபேருக்கு 2 குமார்கள் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு. இந்த பேலேகு ஒரு முக்கியமான ஒரு நபருங்க. காரணம் என்னன்னா
பேலேக நாட்கள்ல தான் இந்த பூமி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பகுக்கப்பட்டுச்சு. தி கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பூமி ரொம்ப வேகமா சுத்துதாமா, பயமா இருக்கு. ஆனா தேவனை பிள்ளைங்க நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு சயின்ஸ் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. யாருடைய நாட்கள்ல? பேலேகோட நாட்கள்ல. அப்படி பிரிஞ்சு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மேப் நல்லா உற்று கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்கு இப்ப மார்க் பண்ற மாதிரி எதுவும் இல்ல, வருமானு தெரியல. ஓகே, நான் ட்ரை பண்றேன் பென் எடுத்துட்டு. நீங்க பாருங்க, இதுல வந்து நார்த் அமெரிக்கா இருக்கு. நார்த் அமெரிக்கா தான் என்னன்னு பார்க்கின்ற பொழுது மேல கனடா இந்த சைடு ரெட் கலர்ல இருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கா. ஸோ இது வந்து சவுத் அமெரிக்கா. இதுல தான் அர்ஜென்டினா, பாராகுவே, பிரேசில் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இது என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கு இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்டிங்ல பார்க்கின்ற பொழுது, ஆக்சுவலா இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சவுத் அமெரிக்கா இருக்குங்களா, இந்த சவுத் அமெரிக்கா இது நேரம் எங்க போய் ஜாயின் ஆயிருந்துக்குன்னா இங்க போய் ஜாயின் ஆயிருக்கு. அந்த கேப் தெரியுதுங்களா, இப்படி போய் அங்க ஜாயின் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த நார்த் அமெரிக்கா மேல இருக்கு பாத்தீங்களா, அப்படியே கீழே வந்து கிரீன்லாண்ட் அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல அப்படியே ஜாயின் ஆயிருக்கு. உங்களுக்கு நான் அங்க டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு ரவுண்ட்ல காட்டுறேன். மேபி தெரியுமா தெரியல, நான் பாருங்க. ஸோ இது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆஸ்திரேலியா அப்படியே போய் இங்க மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இது ஒன்னாதான் இருந்துச்சு. காலப்போக்கில் அந்த பேலேகோட காலப்பகுதியில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ இப்படி இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிதான் இருக்கு. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, யுரேஷியா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா இப்படிதான் இருந்திருக்கும். பேலேக நாட்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் உருவாயிடுச்சு. அதுல விசேஷமா பாருங்க, இந்த பேலேகை யாரோட சந்ததின்னு பார்க்கின்ற பொழுது இந்த ஜீனியாலஜி சார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நோவா இருக்கும், நோவா கீழே யாஃபேத்து, காம், சேம் இருக்கும். சேமு கீழே பாருங்க ஏபேரு, ஏபேருடைய முதல் 2 பசங்க, அதில் ஒரு பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேலேகு. பேலேகோட ஜென்ரேஷன்ல இருந்து தான் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர் வரார். அவர் யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி அங்க காமிச்சிருக்கோம். யாருன்னா ஆப்ரஹாம். சரிங்களா, அந்த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அவர் தான் வரார் ஆப்ரஹாம். இப்ப ஆப்ரஹாம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா இருக்கிறார். எல்லா செல்வம் இருக்கு. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, எல்லா செல்வம் இருக்கு. ஆனால் ஆப்ரஹாமுக்கு ஒரு முக்கியமான செல்வம் இல்லை. என்ன செல்வம்னா குழந்தை செல்வம். வயசாகி போச்சு, 75 வயசு ஆயிடுச்சு ஆப்ரஹாமுக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 75 வயசு இருந்தா மனுஷன் உயிரோடு இருப்பானே தெரியாது. ஆனா ஆப்ரஹாமுக்கு அப்ப 75 வயசு ஆயிடுச்சு. அப்ப என்ன நடக்குது, ஒரு பர்டிகுலர் டைம் ஒன் ஃபைன் டேன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 75 வயசு இருக்கும் பொழுது ஒரு தேவன் ஆப்ரஹாம் முன்னாடி தோன்றுகிறார். என்ன பேசுறார் ஆப்ரஹாம் கூப்பிட்டு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல. என்ன சொல்றாருன்னா உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. எங்க இருக்கிறார்? மெசபத்தோமியில இருக்கிறார். மெசபத்தோமி எங்க இருக்கு? ஈராக்ல இருக்கு. ஈராக்ல தான் எது இருந்துச்சு? ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு ஈராக்ல தான் குண்டு இருக்குது. ஆனா மோஸ்ட் பீஸ்ஃபுல் லேண்ட், தி மோஸ்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ் இன் த வேர்ல்ட் எதுன்னு கேட்டோம்னா ஈராக்கு தான். ஈராக்கத்துல தான் ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. சாத்தான் பாத்தீங்களா எப்படி மாத்தி வச்சுட்டான். ரொம்ப மோசமானவங்க இந்த சாத்தான். ஓகே ரைட், இப்ப நம்ம நேரம் இந்த 2ஆம் உலகத்துக்கு வந்துருவோம். இப்ப இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தேவன் கூப்பிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ணும் போங்கிறார். சும்மா போயிடுவாரா? அவர் எதுக்கு போகணும்? ஆக்சுவலா அவர்கிட்ட எல்லாமே இருக்கே. ஆனா தேவன் என்ன சொல்றார் பாருங்க, 2ஆம் வசனம் வாசிப்போம். 2:3 வாசிங்க சகோதரி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா நான் உன்னை
பெரிய ஜாதியாக்குவேன். இதை கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு மனசு அப்படியே குடுகுடுன்னு ஆயிருக்கும். ரீசன் ஏன் அப்படின்னா, அவருக்கு தான் குழந்தை இல்லையாச்சே. ஒரு குழந்தை இல்லாத கிட்ட போய் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் வரும். தேவனே, என்னை நீங்க பெரிய ஜாதி ஆக்க போறீங்களா? அப்ப எனக்கு சந்ததி வரப்போகுதா? சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, என்ன ஒரு ஒரு பிளெஸிங். இது சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஏஜ் என்ன? 75. சோ எங்கிருந்து அவர் கிளம்புறார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊர், மெசபத்தோமியா ஊர்ல இருந்து நேரா ஆரானுக்கு போற. உங்களுக்கு அந்த கிரீன் கலர்ல அந்த மார்க் தெரியும் பாருங்க. ஊர்ல இருந்து ஆரானுக்கு போறார். ஆரான்ல இருந்து கானானுக்கு அங்க என்ன பண்றாருன்னா வருகிறார். உங்களுக்கு இந்த மேப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். தோராயமாக 955 மைல் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கரண்ட்ல பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 1000 மைல், 1000 மைல் அப்படின்ற கிலோமீட்டர்ல கணக்கு பார்த்தோம்னா தோராயமாக 1500 கிலோமீட்டர். அப்ப 1500 கிலோமீட்டரும் ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காருன்னா நடந்தே போயிருக்கிறார். காரணம் என்னன்னா, தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு. அந்த ஒரே ரீசன் தான். அவர் என்ன பண்ணினார்னா, தேவன் அவருக்கு ஆக்சுவலா தேவன் யாருன்னு அதிகமாவும் தெரியாது. ஆனா தேவன் சொன்னார். ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, நம்பி விசுவாசிச்சு என்ன பண்றாருன்னா டிராவல் பண்றார். எவ்வளோ? 1500 கிலோமீட்டர். இட்ஸ் இம்பாசிபிள் ஒன்னுங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு வாகன போக்குவரத்து எல்லாம் கிடையாது. ட்ரெயினோ பஸ் நமக்கு நல்லா தெரியும், எதுவுமே கிடையாது. நடந்துதான் போக வேண்டும். இல்லைன்னா ஒட்டகம் வந்து டிராவல் ஆச்சுன்னா ஒட்டகத்தை மீறி என்ன பண்ணுவாங்க, ஏறி டிராவல் பண்ணுவாங்க. ஆனா போனார். அதே மாதிரி போகின்ற பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பாதைகள்லாம் வந்து ஒரு ஒரு குளிரான ஒரு இடமான்னு கேட்டா குளிரான இடம் கிடையாது. இப்ப நிறைய பேர் ஈராக், துபாயில வேலை செஞ்சவங்களுக்குலாம் தெரியும். ஈராக், துபாயில, சவுதியில என்ன நமக்கு குளுகுளுன்னா இருக்குது? இல்லை. ரொம்ப ஒரு ஹாட் பிளேஸ். ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா டிராவல் பண்ணி போயிருக்காங்க. ஒரே காரணம், விசுவாசம். கர்த்தர் மேல் விசுவாசம். நம்மளாம் 1500 கிலோமீட்டர்ல 1.5 கிலோமீட்டர்ல நம்ம நடந்தா படுத்துக்குவோம் ஹாஸ்பிட்டல்ல போய். ஆனா 1500 கிலோமீட்டர் போயிருக்காருங்க. அதுதான் ஆச்சரியம். ஏஜ் என்ன ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 75, 75 வயசு. போனவரு 25 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரே, நீ கானான் தேசத்துக்கு போனீன்னா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரே. நான் கானான் தேசத்துக்கு வந்துட்டேன். 25 இயர்ஸ் தான் வெயிட் பண்றார். இல்ல, ஒண்ணுமே இல்ல. நடுவுல எலியேசர் காமிக்கிறார், இவர் எனக்கு மகனா இருப்பானான்னு கேட்கிறார், நோ அப்படின்றார் தேவன். இஸ்மாயில காட்டுறார், தேவன் சொல்றார் நோ அப்படின்ட்டார். உன் கற்ப பிறப்பாகிய ஒரு குழந்தை வரும், அவனே என்ன பண்ண ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னோன்னு 25 இயர்ஸ் வெயிட் பண்றாரு. ஒண்ணுமே இல்லை. அப்பதான் ஒரு சமயத்துல ஒரு அந்த கூடாரத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆதிகாம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு மம்ரேன் சமூகத்துல 3 புருஷர்கள் அவருக்கு எதிராக வராங்க. பாருங்க, வர்றது 3 பேர். ஒரு உஷ்ண வேலையில அப்படியே தூரத்துல பாக்குறாரு, 3 பேர் வராங்க. அப்படி 3 பேர் வருகின்ற பொழுது பாருங்க, 2ஆம் வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இது 3 புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள். பார்த்தோன்னே ஆபிரகாம் ஓடி போய் என்ன பண்றாருன்னா காலை விழுந்துறாரு. ஏன் கால் விழுந்தாருன்னா, அதுல 3 பேர்ல ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவரு தான். பாருங்க, 3 பேர்ல ஒருத்தர் இருக்கிறாரா, அவரு தான். அதனாலதான் எங்க அட்ரஸ் கூட எப்படி இங்க பண்ணிருக்காருன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த முதல் வார்த்தை கவனிச்சு பாருங்க. வந்தது 3 பேர் தானே, ஆண்டவர்மார்களேன்னு அவர் சொல்லல, சரிங்களா? அவர் ப்ளூரல்ல சொல்ல, சிங்குலர்ல சொல்லியிருக்கிறார், ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப 3 புருஷர்கள்ல ஒரு புருஷன் தான் யாருன்னு பார்க்கின்ற பொழுது அவர்தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ போ கானான் தேசத்துக்கு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னவர்.
25 இயர்ஸா வெயிட் பண்ணார். வந்தாரு, நேர தடால் கால விழுந்துட்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. உங்க உங்க மேல விசுவாசம், உங்க வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சுதான் நான் வந்தேன். தயவு செய்து கிருபை தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் சொன்னது கண்டிப்பா நடக்கும். உனக்கு கண்டிப்பாக உன் மனைவி கர்ப்பம் தரிப்பாள், அவள் குமாரனை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது சாரால் குழந்தையெல்லாம் பிறக்கும் சொல்லும் போது அந்த அம்மாக்கு சிரிப்பு தாங்கல. யாருக்கு? இந்த பிக்சர்ல இருக்கிற இந்த அம்மாக்கு இல்ல. எந்த அம்மாக்குன்னு பாத்தீங்கன்னா சாராளுக்கு சிரிப்பு ரொம்ப தாங்கவே முடியல. ஏன் சிரிக்கிறாங்க, ஏன் நகைக்கிறாங்க அப்படின்னா, பாருங்க அவங்க எப்படி நகைச்சிருக்கிறாங்க. காரணம், ரீசன் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். சிரிப்பு தாங்கல, மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க, நகைக்கிறாங்க, அத கேலியா நினைக்கிறாங்க. எப்படி? 100 வயசு ஆகி போச்சு நம்ம ஆண்டவனுக்கு. சாராளுடைய ஆண்டவனா ஹஸ்பண்ட். நம்ம எல்லாம் இப்ப கூப்பிடுறதுல அப்பெல்லாம் அப்படிதான் கூப்பிட்டாங்க. ஹஸ்பண்டை வந்து என்ன பண்ணா ஆண்டவர் மாதிரி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. 100 வயசு ஆகி போச்சு. எனக்கும் அந்த ஸ்திரீகளுக்குரிய காரியங்கள் நின்று போச்சு. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த அம்மா மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. அந்த அம்மா வச்சு மனசுக்குள்ள சிரிச்சா பரவாயில்ல. நம்ம தகப்பன் இருக்காரு ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன், அவர் எப்படி சிரிக்கிறாரு பாருங்க. அவர் இந்த அம்மாவோட கொஞ்சம் அதிகமாவே சிரிச்சிருக்கிறாரு முன்னாடி. பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. எப்படி? ஆபிரகாம் மூங்குப்புற விழுந்து பொத்துன்னு விழுந்து என்ன பண்ணிருக்காருன்னா சிரிச்சிருக்காரு. நம்ம கூட அப்படி சிரிக்க மாட்டோம். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சிரிச்சிருக்காரு. விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. ஆபிரகாம் நல்லா சிரி, நல்லா சிரி. உனக்கு 100 வயசு ஆச்சுன்னா குழந்தை பிறக்காதா? ஓ, பெண்களுக்குரிய காரியங்கள் என்ன ஆச்சுன்னா குழந்தை பிறக்காதா? ஆபிரகாம் நீ நல்லா சிரி, சாரா நீ நல்லா சிரி, 2 பேரும் சிரிங்க. ஆனா உங்க குழந்தைய நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு கொடுப்பேன். குழந்தைய பெற்றெடுத்து கையில வச்சிருக்கும் போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்ப அவங்க சிரிச்சது அது வரை சிரி அப்படின்ட்டாரு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 3ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். எப்படி? இதுக்கு முன்னாடி இவங்க பாரு என்ன பண்ணிருக்கிறாங்க, விழுந்து சிரிச்சாங்க, உள்ளத்துல சிரிச்சாங்க. இன்னைக்கு சிரிக்கிறாங்க, கண்ணீரோட சிரிக்கிறாங்க, ஆனந்த கண்ணீரோட சிரிக்கிறாங்க. தேவன் அவருடைய விசுவாசத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்றார். புரிஞ்சிருச்சு, ஆபிரகாமுக்கு புரிஞ்சிருச்சு, சாராளுக்கு புரிஞ்சிருச்சு. தேவன் நினைச்சால், கர்த்தாதி கர்த்தர் நினைச்சால் என்ன வேணாலும் நடக்கும். 100 வயசுல கூட குழந்தை பிறக்கும். இன்னைக்கெல்லாம் மனுஷன் 100 வயசு வாழ்ந்துட்டான்னு சொன்னாலே ஷாக் ஆகுறாங்க. அந்த மனுஷன் 100 வயசு வாழ்றான்னு ஒருத்தர் சொன்னார்னா, அந்த மனுஷனா 100 வயசு வாழ்றான்னு கேட்டு அவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஹிஸ்டரி பாருங்க, 100 வயசுல குழந்தை. தேவன் நினைச்சா எல்லாமே ஆகும். இப்போ இவங்களுடைய விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்களா? அடுத்தது தேவன் என்ன பண்றாரு? அப்படியே பாக்குறார். ஆபிரகாம், என்ன ஈசாக்கு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறியா? ஈசாக்கு ரொம்ப நேசிக்கிறியா? எப்பவுமே ஈசா கூட தான் இருக்கிற போல இருக்கு. ஆபிரகாம் சொல்றான், ஆமா, ஒரே குமாரன், எல்லா செல்வமும் இருந்துச்சு, எல்லா செல்வமும் இருந்துச்சு, எனக்கு இல்லாத ஒரே செல்வம் தான் இருந்துச்சு. அந்த ஒரு செல்வத்தையும்
நீங்கள் அல்லவா கொடுத்தீங்க அப்படின்னா. ஓ, அந்த அளவுக்கு ஈசாக்கு மேல அன்பு வச்சிருக்கிறியா? சரி, இப்போ ஒண்ணு செய். என்ன செய்ய சொல்றார்? ஆதியாகமம் 22 அதிகாரம் 2 வாசிப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, அழகா சொல்றாரு. என்ன, ஈசாக்கு உனக்கு ஏக புத்திரனா, ஏக சுதனா, நீ நேசிக்கிறவனா? இப்ப நான் சொல்றேன், நான் காண்பிக்கும் இடத்துக்கு ஈசாக்க கொண்டு எனக்காக தகன பலி கொடு. ஆபிரகாம் புரிஞ்சிட்டார். தேவனே, என் விசுவாசத்தை மீண்டும் சோதிக்கிறீங்களா? என் விசுவாசத்தை மீண்டும் நீங்கள் கேட்டு நான் கொடுக்காமல் இருப்பேனா? 100 வயசுல எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. நானே சிரிச்சேன். எனக்கு நீங்க ஈசாக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு பலி செலுத்த என் மகனை கேக்குறீங்களா? இதோ இப்பவே உடனே என்ன பண்ணாருன்னா, காலையில விடிந்தவுடன் சாராளுக்கு கூட சொல்லல. சாராளுக்கு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. நம்ம அழுதே ஒரு 10 நாள் இருக்க வச்சிருக்குன்னு அனுப்பாது. ஆனா சாராளு கூட சொல்லவே இல்லை. அந்த மாதிரி வசனமும் இல்லை. நேர எந்திரிச்சு வேலைக்காரன் நோக்கி கழுதையை நிறுத்தி, நீங்க என்ன பண்ணுனா சேனம் கட்டுங்க, நேரா நாங்க எங்க போறோம்னா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாராள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எதுக்கு? ஈசாக்கு பலி செலுத்திருக்கு. வேலைக்காரர்களுக்கு தெரியாது ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்த போறாருன்னு. ஏன் ஈசாக்கு கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. எத்தனை நாள்? 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. அந்த இடம் வந்துருச்சு. வந்தன பின்பாக கீழே வேலைக்காரன் நிக்க வச்சுட்டு மேல இவங்க மட்டும் போறாங்க. யாரு? ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும் மேல போறாங்க. எந்த மலை? மோரியா மலை. பாருங்க, ஆதியாகமம் 22 அதிகாரம் 5 வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். பாருங்க, 3 நாள் டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மோரியா மலை வந்துருச்சு. மோரியா மலைக்கு அடிவாரத்துல வேலைக்காரர்கள் மட்டும் நிறுத்திட்டு ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா ஈசாக்க கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா மலை மேல போறார். போகும்போது வேலைக்காரங்களுக்கு என்ன சொல்லி அனுப்புறார் அப்படின்னா, நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம். எதுக்கு போறாரு? ஈசாக்கு பலி செலுத்த. அப்ப வருவோம் சொல்வது ரைட்டா, இல்ல வருவேன்னு சொல்வது ரைட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, வருவோம் சொன்னால் அது பொய். அப்படி என்றால் ஆபிரகாம் போய் பேசியிருக்கிறாரா? நம்ம வேணா போய் பேசுவோம், ஆபிரகாம் போய் பேசுவாரா அப்படின்னு பார்த்தா, விசுவாசத்தின் தந்தை அவர் போய் பேச மாட்டார். அவர் என்ன பண்ணார்? அவர் சொன்னது உண்மைதான். அவர் விசுவாசிச்சிருக்கார். ஏன்னா ஈசாக்கு மூலமா தான் ஜெனரேஷன். அவர் என்ன விசுவாசிச்சிருப்பாருன்னா, நான் ஈசாக்கை வெட்டுவேன், ஈசாக் 2ஆ போவார். ஆனால் தேவன் மீண்டும் அட்டாச் பண்ணி, இப்ப இன்னைக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன், ஜாயின் பண்ணி திருப்பி கொடுப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் கேட்டது பலி தானே, நான் கொடுத்துறேன், பலி நான் கொடுத்துறேன். பிரச்சனை, அவர் கேட்ட பலி தானே, பலி நான் கொடுக்குறேன். ஆனா என் தேவன் என் மகனை திருப்பி கொடுப்பார். அது எப்ப வேணா கொடுப்பார், கொடுப்பார். இதுதாங்க விசுவாசம். இன்னைக்கு நம்ம எல்லாம் வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அது விசுவாசமே கிடையாது. சரிங்களா? விசுவாசமே கிடையாது. விசுவாசம்னா என்ன? அழகா ஒரு வசனம் இருக்கு பாருங்க. எபிரேயர் 11 அதிகாரம் 1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவளை நிச்சயமாய் இருக்கிற, அதுதான் விசுவாசம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாரு, நாளைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டனா நம்ம என்ன சொல்லுவோம்? இருங்க நியூஸ் சேனல் பார்த்துட்டு சொல்றேன்னா சொல்லுவோம், தெரியாது. மழை வரலாம், வராமலையும் போகலாம். நியூஸ்ல கூட சொல்லுவாங்க நாளைக்கு மழை வரும் அப்படின்னு, பார்த்தா திடீர்னு வராது. நாளைக்கு மழை வராதுன்னு சொல்லுவாங்க, திடீர்னு மழை வந்துடும், தெரியாது. ஆனா விசுவாசங்கிறது என்ன தெரியுங்களா? இப்ப பாருங்க, எபிரேயர் 11 அதிகாரம் 1 விசுவாசம்னா என்ன? நாளைக்கு காலையில 6 மணிக்கு விடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம விடியுமா, நமக்கு விடியும் இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனா விடியும். எப்படி? ரெகுலரா அது நடக்கு. அதுதான் விசுவாசம்.
விடியும், சூரியன் உதயமாகும். அப்படி ஒரு விசுவாசத்தை ஆபிரகாம் அங்க வச்சிருந்தார். போறோம், பலி செலுத்து, ஆனா திரும்பி வரும்போது ஒன்னாதான் வருவோம். பாத்தீங்களா? பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். எப்படி ப்ராமிஸ் பண்ணிருக்காருன்னா, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். மனுஷனுடைய நாவு மாறும், தேவனுடைய வார்த்தை மாறாது, மாறவே மாறாது. ஆபிரகாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். என்னைக்கு சிரிச்சாரோ, சிரிச்ச வாயிலையும் நகைச்ச வாயிலையும் தேவன் குழந்தை கொடுத்த பின்பாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன என்ன நடந்திருக்கு? ஆபிரகாம் நேர போறார், ஈசாக்கு கேட்கிறார், அப்பா நெருப்பு இருக்குப்பா, கட்டை இருக்குப்பா, பலி செலுத்த ஆடு எங்க அப்படின்னு கேட்கிறாரு. நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலி செலுத்த ஆடு எங்க? ஏன்னா ஈசாக்கு தெரியாது, ஈசாக்கு தெரியாது. அப்ப ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? மேலவா, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். சரிங்களா? என்ன சொன்னா? கர்த்தர் பார்த்து கொள்வார். நேரம் போறாரு ஆபிரகாம். அந்த சிச்சுவேஷன் பாருங்க. ஆபிரகாம் போறார், ஈசாக்கும் போறார். நேரா போய் அந்த கல்லெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க, கட்டையெல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு தான் செய்யறார். ஒரு ஆடும் அங்க இல்ல, அப்ப காணப்படல. பின்னாடி வந்துச்சு, அப்ப எதுவுமே காணப்படல. அப்பதான் ஈசாக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றார், ஓ அந்த ஆடே நான் தான். ஆபிரகாம் போய் என்ன பின்னாடி மறைஞ்சு நின்னு ஈசாக்கோட கையை கட்டி போய் படுக்க வச்சாரா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், ஓ அந்த ஆடே நான் தான். அப்பா என்னைத்தான் பலி செலுத்த கூட்டிட்டு வந்திருக்காரா? கர்த்தர் என்னை தான் பலியா கேட்டிருக்காரா? நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் ஈசாக்கு படுத்துட்டாருங்க. ஆபிரகாமே மிஞ்சுறாரு. யாரு? ஈசாக் போய் படுத்துட்டார். அப்பா நீங்க வெட்டுங்க அப்படின்ட்டு. அப்போ ஆபிரகாம் வெட்டிட்டாரா? ஈசாக்கை வெட்டிட்டாரா அப்படின்னு பார்த்தா ஈசாக்க வெட்டல. ஆதியாகமும் அப்படித்தான் சொல்லுது, ஈசாக்க வெட்டல. ஆனா எபிரேயர் புஸ்தகம் என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 வாசிப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். 18ஆம் வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று நீ பாருங்க. என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? எபிரேயர் வசனம் சொல்லுது ஆபிரகாம் ஈசாக்கை வெட்டினான் என்று. அப்போ உண்மையாலே வெட்டிட்டாரான்னு கேட்டா இல்ல. அதுதான் ஆச்சரியம். என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆபிரகாம் ஈசாக்க படுக்க வச்சுட்டு கத்தி ஓங்கிட்டார். அவரு வெட்ட போயிட்டார். நம்ம பசங்களாம் மட்டும் இந்த நேரத்துல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? இது ஒரு கொலைக்கிலா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நான் சொல்றேன். இதே நேரத்துல நம்ம பசங்க உதாரணத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற பசங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயா, அப்பா உனக்கு வயசாகி போச்சு, பெருசாயிட்ட, பெரியவரே, நீ என்னை வெட்டுறியா? நான் சின்ன பையன், எனக்கு வாழ்க்கை இருக்கு, நீ வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே படுக்க வச்சு நம்மளே வெட்டிடுவாங்க. சதக்கு முடிஞ்சது, மென்டல் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் இன்னைக்கு பசங்களுடைய மென்டாலிட்டி இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படிலாம் இல்ல. போட்டி போடுறாங்க, ஆபிரகாமா ஈசாக்கா அப்படின்ட்டு. ஈசாக்கு அவரா போய் படுத்துக்கிட்டார். ஆபிரகாமும் வெயிட் பண்ணல, கத்தி தூக்கிட்டார். சவுண்டு வருது பக்கத்துல இருந்து, ஆபிரகாமே பிள்ளையாண்டல் மேல் கையை போடாதே அப்படின்னு. ஸ்பீடா வருது. ஸ்லோவா சொன்னா கூட வெட்டிடுவாரு. சரிங்களா? அப்ப ஆபிரகாம் இஸ் ஆல்ரெடி பிக்சட் இன் ஹிஸ் மைண்ட். இவர் என்ன பண்ண போறேன்னா ஈசாக்கை வெட்ட போகிறார். யோசிச்சு பாருங்க. ஆதாம்னு ஒரு கேரக்டர் இருந்தாரு, கீழே போயிட்டார்.
ஆதாம் கீழே போன பின்பாக ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி வருமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். நோவா வந்துச்சு. நோவா பின்பாக 3 குழந்தைகள், சேம், காம், யாஃபேத். சேமோட வம்சத்துலதான் பேலாகு. பேலாகு காலத்துலதான் கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் நடக்குது. கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் நடந்த பின்பாக அந்த பேலாகோட இதுலதான் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா தேராகு. தேராகோடைய மகன்தான் ஆபிரகாம். ஆபிரகாம் விசுவாசத்துல ஆதாமுக்கு ஈக்குவலா உயர்ந்து நிற்கிறார். தேவன் பார்க்கிறார், ஆதாமுக்கு ஈக்குவலான ஒரு பர்சன். அதாவது ஆபிரகாம் கிடையாது, ஆபிரகாமுடைய விசுவாசம். நல்லா பரிபூர்ணத்துல பிறந்தது கிடையாது, விசுவாசத்தினால கொஞ்சம் ஹையா இருக்கிறார். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றார், ஆதாம் அப்புறம் ஆபிரகாம், ஆபிரகாமுக்கு பின்பாக தான் தேவ பக்தியுள்ள சந்ததி. தேவன் பிக்ஸ் பண்றார், இனி தேவ பக்தியுள்ள சந்ததி யார்கிட்ட இருந்துதான் வர வேண்டும் என்றால் ஆபிரகாம். பாருங்க, அதை வெட்டும் போது அந்த தூதன் சொல்ற வார்த்தை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். கிளியரா சொல்ற, உன் சந்ததியை 2ஆக பிரிக்கின்றேன். எப்படி பாருங்க, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை ஒன்று வானத்து நட்சத்திரமாகவும் இன்னொன்னு கடற்கரை மணலாகவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப 2 பேர், ஒன்னு வானத்து நட்சத்திரம், ஒன்னு கடற்கரை மணல். அப்புறம் ஆபிரகாமோட சந்ததி என்னது? ஒன்னு வானத்து நட்சத்திரம் மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆபிரகாமோட சந்ததியில இன்னொரு கேட்டகரி பீப்புள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அது மட்டுமா சொன்னார்? தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார், வேற யாருமே கிடையாது. மோஸ்ட் ஹையஸ்ட் பொசிஷன் இன் த என்டையர் யூனிவர்ஸ், ஆல்மைட்டி. அவர் மேலே ப்ராமிஸ் பண்ணிக்கிறார். என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிறாருன்னா, ஆபிரகாம் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போறேன். உன் சந்ததி ஒண்ணு வானத்து நட்சத்திரமாக இருக்கும், உன் சந்ததியில இன்னொருத்தர் வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதம் கடற்கரை மணலாக இருக்க போறாங்க. அப்போ உன் சந்ததி வந்துருச்சா? உன் சந்ததிக்குள் எப்படி வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் வந்த பின்பாக இந்த சந்ததிக்குள்ளதான் பூமியில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி என்றால் பூமியில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக 2 சந்ததி வர வேண்டும். ஒன்னு வானத்து நட்சத்திரம், ஒன்னு கடற்கரை மணல். இந்த 2 சந்ததி வந்துச்சுன்னா பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒன்லி ஒன், the faith of Abraham. இன்னொன்று இருக்கு, கீழ்ப்படிதல். இப்ப நான் ஆக்சுவலா இந்த பாடத்துல அது பார்க்கல. ஆபிரகாமுடைய விசுவாசம், பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராமிஸ், ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு காவனன்ட் யாருக்கு அங்க கொடுக்கப்படுதுன்னா ஆபிரகாமுக்கு. பாருங்க, மீண்டும் அந்த வசனம் நானே வாசிக்கிறேன், டைம் ஆயிட்டே இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதித்தும் சந்ததியை வானத்து நட்சத்திரமாகவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுடைய சந்ததி. அப்புறம் ஆபிரகாமோட சந்ததியில வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் வந்துச்சுன்னா இந்த 2 பேர்த்துக்குள்ளதான் இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ரொம்ப சிம்பிள். பாருங்க, அப்ப பூமியில இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் வானத்து நட்சத்திரம் வர வேண்டும், அதே மாதிரி கடற்கரை மணல் வர வேண்டும். அப்ப வானத்து நட்சத்திரம் என்றால் என்ன?
நட்சத்திரம் எங்க இருக்கு? வானத்துல. வானம் என்ற ஹெவன். அப்ப பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் பெறுகிறவர்கள். கடற்கரை மணல்னா, கடற்கரை ஏலத்தனையா மணல் இருக்கு பாத்தீங்களா? அதில் பாத்தீங்கன்னா அது இஸ்ரேல் ஜனங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதம். அப்ப பாருங்க, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் ஒரு சந்ததி பெற்றுக்கொள்ள வேண்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் ஒரு சந்ததி பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இரண்டு சந்ததியுமே யாரோட சந்ததி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் ஈசாக்கோட சந்ததி. இந்த வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் வந்த பின்பாக தான் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சோ ஆபிரகாம் சொன்ன அதே ஒரு ஆசீர்வாதம் தான் ஈசாக்கும் போகுது. ஈசாக்குடைய மகன் யாருன்னா யாக்கோபுக்கு போகுது. யாக்கோபுக்கு தான் 12 பசங்கள் பிறக்கிறாங்க. இந்த 12 பசங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தேசம். the 12 tribes. 12 tribes: நப்தலி, ஆஷீர், இசக்கார், செபிலோன், ரூபன், பெஞ்சமின், காத், எப்ராஹிம், தான். இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கும்போது யாக்கோபுடைய பசங்க. அதுலயும் பார்த்துக்கும் பொழுது நாம் நன்றாக புரிந்து கொள்ளும், யாக்கோபுடைய பசங்கள்ல யாக்கோபால ரொம்ப நேசிக்கப்பட்டவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு. ஆனா யோசேப்பை மற்ற இருக்கிற பசங்களுக்கு, அதாவது யாக்கோபுடைய பசங்களுக்கு, யோசேப்போட பிரதர்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்காது. ஒரு சமயத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா யோசேப்பை வித்தர்றாங்க. யாங்க? எகிப்துக்கு அடிமையா வித்தர்றாங்க. ஆனா எகிப்துக்கு அடிமையா போன யோசேப்பு என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா பார்வோனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். தேவன் அந்த அளவுக்கு யோசேப்பை உயர்த்திட்டார். நம்ம அந்த ஹிஸ்டரி பார்த்தா ரொம்ப டைம் ஆயிரும். நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச காரியங்கள்னா நான் ஸ்பீடா போறேன். சோ என்ன பண்ணிட்டார்? என்ன யோசேப்பை உயர்த்திட்டார். ஆமா ஆமா, இப்ப ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வர வேண்டுமே, ஏன் பிரதர் இப்ப யோசேப்பை பார்க்கிறோம்? ஒண்ணு இல்லைங்க. இந்த பாடத்தோட தலைப்பு என்ன? இரண்டாம் உலகம். இரண்டாம் உலகம்னா என்ன? ஜலப்பிரளயத்துக்கு இருந்து இப்ப வரைக்கும். அப்ப இரண்டாம் உலகத்துல என்ன நடந்திருக்கு? ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்? வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். இந்த வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணலுக்குள்ளாகத்தான் யார் வர போறாங்கன்னா பூமியில இருக்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அப்ப நம்ம யாரை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, யார் அந்த வானத்து நட்சத்திரம், யார் அந்த கடற்கரை மணல், இதே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி போகும்போது அந்த ஆசீர்வாதம் எப்படி டிராவல் ஆகுது? சோ ஆபிரகாமிட்ட இருந்து ஈசாக்கு போச்சு, ஈசாக்கிட்ட இருந்து யாக்கோபு போச்சு, இப்ப யாக்கோபிட்ட இருந்து யாருக்கு போகுது என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப யாக்கோபிட்ட இருந்து 12 பசங்க வந்துட்டாங்க. அதுல ஒரு பையன் யோசேப்பு தான் எங்க இருக்கிறார்னா எகிப்துல அடிமையா இருக்கிறார். ஆனா பார்வோனுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டார். அப்போ பார்வோன் எது செய்கிறதா இருந்தாலும் யோசேப்பை கேட்டுதான் செய்வார். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாகுது. எல்லாரும் எல்லா தேசங்களும் பஞ்சமா இருக்கு, எகிப்து மட்டும் பஞ்சம் இல்லாம செழிப்பா இருக்கு. பஞ்சம் இல்லைங்கிற பஞ்சம் வந்துச்சு, ஆனா போதிய அளவுக்கு தானியங்கள் இருந்துச்சு. காரணம் என்னன்னா எகிப்துல யோசேப்பு இருக்கிறார், யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருந்தாலே செழிப்பு தாங்க. சரிங்களா? எத்தனை பேர் இருந்தா என்ன, இருக்காட்டி நமக்கு என்ன? யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார், நம்ம கூட கர்த்தர் இருந்தா போதுமானது. செழிப்பா இருக்கிறாங்க. சரிங்களா? செழிப்பு உடனே அன்பான சகோதரர்களே வேற மாதிரி நினைச்சுக்கோங்க, காரி வீடு பணம் வாங்கலாம் அந்த மாதிரி செழிப்பு இல்ல. பிளஸிங்ஸ், பரிசுத்த ஆவி, தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய கைடன்ஸ், இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அழகா கைடன்ஸ் யாருக்கு கிடைச்சதுன்னா யோசேப்பு. ஒரு சமயத்துல பஞ்சம் பிழைப்பதற்காக அந்த சகோதரர்கள்லாம் எகிப்துக்கு வந்துடுறாங்க. எகிப்துக்கு வந்தா அங்க யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்னா யோசேப்பு. யோசேப்பு பார்த்துட்டு அழுகிறார், நம்முடைய சகோதரர்கள் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல யோசேப்பும் சகோதரர்கள்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க, அடடா இப்ப ஆளுகை செய்து கொண்டிருக்காரா நம்முடைய சகோதரன் யோசேப்பு. அப்ப யோசேப்பு என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் மொழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கன்சோல் பண்றார் தன்னுடைய சகோதரர்களை. யோசேப்பு கன்சோல் பண்றார். யாரும் அழுகாதீங்க, நீங்க பஞ்சத்துல ஒரு நாள் கஷ்டப்படுவீங்க, அதற்காக
தேவன் முன்னாடி என்னை என்ன பண்ணிட்டாரு, எகிப்துக்கு அனுப்பிச்சிட்டார். வாங்க நம்ம வந்து மகிழ்ச்சியா இருப்போம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் யாக்கோபு, அதுக்கப்புறம் யாக்கோபுடைய பசங்க, அதுக்கப்புறம் யோசேப்பு, எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்னா எகிப்துல இருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நாட்கள் எகிப்துல இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் பலுகி பெருகிறார்கள். இதை பார்வோன் பார்க்கிறார். என்ன இப்படியே இஸ்ரேல் ஜனங்களை பழுகி பெருக விட்டா ஒரு டைம்ல எகிப்து முழுவதும் இஸ்ரேல் ஜனங்கள் இருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு வேண்டிய ராஜாவை இஸ்ரேல் ஜனங்களே தேர்ந்தெடுத்துப்பார்கள் என்பதை நினைத்து இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான் பார்வோன். இப்ப 400 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 400 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. தெரியல, யோசேப்பு அறியாத ஒரு பார்வன் வந்ததுனால, ஏன்னா யோசேப்பு மரணம் அடைஞ்சிட்டார். அப்ப என்ன பண்றாரா, எல்லா பிறக்கின்ற ஆண் குழந்தைகளையும் கொன்றுங்க, எல்லா ஆண்களையும் வேலை வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சமயத்துல யார் பிறக்கிறாருன்னா மோசே பிறக்கிறாங்க. தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக அந்த மோசே வந்து எங்க வளர மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை தேவன் கொடுத்துட்டாருன்னா, பா அரண்மனையிலே வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தி, அதுக்கப்புறமாக மோசே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், நான் வந்து எகிப்தியன் அல்ல, நான் வந்து எபிரேயன், நான் இஸ்ரேலை சேர்ந்தவன் என்பதை புரிந்து கொண்டு நேரம் என்ன பண்றாருன்னா தேவோட கைடன்ஸ் நிமித்தமா, ஏன்னா 40 வருஷம் அரண்மனையில இருந்தார், 40 வருஷம் ஆடு மேய்க்க போயிட்டார், மீண்டுமாக திரும்பி வந்து பார்வோன் கிட்ட போய் நிக்கிறார். என் ஜனங்களை நீங்க என்ன பண்ண வெளிவிடுங்கன்னு கேட்கும் போது பார்வோன் முடியாதுங்கிறார். அப்புறம் தேவன் 10 வாதைகளை அவங்களுக்கு கொடுக்கிறார். 10 வாதையில 9 வாதையில பார்வோன் என்ன பண்ணலைன்னா இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பவே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் தான் இப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள தான் வானத்து நட்சத்திரமும் இருக்கு, கடற்கரை மணலும் இருக்கு. ஆனா அந்த ஜனங்கள் இப்ப அடிமையா இருக்கிறாங்க. அந்த 10ஆம் வாதையில தலைச்சன் சங்காரம் பிள்ளை, தலைச்சன் பிள்ளைல இறந்து போகிறாங்க. ஆனா இஸ்ரேல் தேசத்துல மட்டும், அதான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மட்டும் தலைச்சன் பிள்ளை சாகவில்லை. அந்த வாதையில பார்வன் சொல்லிடுறார், எப்படியாச்சும் எகிப்து விட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, போயிருங்க அப்படின்ட்டு. அப்போ 24 லட்சம் பேர் என்ன பண்றாங்க, டிராவல் பண்றாங்க, 6000 புருஷர்கள். சோ தோராயமா 24 லட்சம். அப்ப இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினது எதுன்னு பார்க்கின்ற பொழுது மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும். அது ஒரு வனாந்தரம். சோ நைட் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிரா இருக்கும் என்பதற்காக அக்னி ஸ்தலம். மார்னிங் ரொம்ப அவங்களுக்கு வெயிலா இருக்கிறதுனால மேகஸ்தம்பம். சோ அவங்க போட்டிருக்கிற செருப்பு கூட தேயாமல் தேவன் வந்து அற்புதமா என்ன பண்ணிருக்காருன்னா வழி நடத்துறான். காரணம் என்ன, ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம்னா ரீசன் ஆபிரகாம். வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் ஒரு பிளஸிங் கொடுக்கிறார். எப்படின்னா நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எப்படி வசனம் சொல்ற, நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். தேவன் கேட்கிறார், இங்க பாருங்கப்பா, நான் கொடுத்த இந்த கட்டளைகளை, நியாய பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்றோம், உங்க கட்டளைக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம். அப்ப தேவன் சொன்னார், என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க தான் என்னுடைய சொந்த சம்பத், என்னோட சொத்தே நீங்க தான். கொஞ்ச நாள்லயே இந்த நம்மளுக்கு யார், இஸ்ரேல் ஜனங்கள், அவங்களா கட்டளை கீழ்ப்படிய போறாங்க. கொஞ்ச நாள் மோசே மேல போயிட்டு வரக்கு 40 நாள் ஆயிருச்சு. உடனே ஒரு கண்ணுக்குட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா செஞ்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தேவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, இது என்னதான் உங்களுக்கு பிளஸிங் பண்ணாலும் இது முரட்டாட்டம் உள்ள ஒரு ஜனங்களாவே இருக்கிறாங்க அப்படின்னு. நேரா காதேஷ் பர்னேயா பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப தேவன் சொல்றார், மோசே என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு கோத்திரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி, பாருங்க தேவன் கொடுக்கும் அந்த தேசத்து பக்கத்துல வந்துட்டோம், நீங்க போய் என்ன பண்ணுங்க, வேவ் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேவ் பார்த்துட்டு வந்தாங்க. 10 பேர் வந்து துர்ச்செய்தி சொல்றாங்க, 2 பேர் நற்செய்தி சொல்றாங்க. நற்செய்தி சொன்னது யாருன்னா யோசேப், காலேப். அப்ப தேவன் 40 வருஷமா என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வனாந்தரத்திலே சுத்த விட்டுட்டார். அதற்கு பின்பாக கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரத்துக் கொள்ளுகிறார்கள். கானான் தேசத்துக்கு போன பின்பாக நியாயாதிபதிகள் காலம் வருது. நியாயாதிபதிகள் காலம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 450 வருடங்கள். நியாயாதிபதி காலத்துலதான் இவர் வருவார், எப்தா, சிம்சோன், இவங்கெல்லாம் வர்றாங்க.
அப்ப 450 வருஷம் நியாயாதிபதி காலத்திலயாச்சு இந்த வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் அந்த ஆசீர்வாதம் வாங்கினாங்க பாத்தீங்களா? கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா அப்பவும் இல்லை. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். பாருங்க, அவன் தன் தன் பார்வைக்கு இஷ்டத்துக்கு செய்யறது. அப்ப அப்ப நியாயாதிபதி காலம் ஃபெயிலியர்னா தேவனுக்கு இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் ஃபெயில் பண்ணி விட்டாங்க, கீழ்ப்படியில. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சாமுவேலுக்கு அப்ப ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அப்போ சாமுவேல் கேட்கிறாரு, என்ன ஆண்ட தேவனே இப்படி கேட்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தேவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, சகோதரி வாசிக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நீ வருத்தப்படாத சாமுவேல், நீ வருத்தப்படாத. அவங்க என்னை தள்ளிட்டாங்க. சரி, அவங்க கேட்ட மாதிரி ஒரு ராஜா கொடுத்துருட்டாங்க. சோ இஸ்ரேல் தேசத்துக்கு முதல் ராஜா சவுல் 40 வருஷம் சமஸ்த இஸ்ரேலை அரசாண்டார். 2வது ராஜா தாவீது, அவரு சமஸ்த இஸ்ரேலை அரசாண்டார். சாலமோன் 3வது ராஜா சமஸ்த இஸ்ரேலை அரசாண்டாங்க. இப்போ சாலமோனுக்கு பின்பாக ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரம், 2 கோத்திரம். 2 கோத்திரத்துக்கு ராஜா யாரு? ரெகோபயாம், சாலமோனுடைய மகன். 10 கோத்திரத்துக்கு ராஜா யாரு? யெரொபெயாம். இவர் யாரு? சாலமோனுடைய படை தளபதி. அப்ப ராஜாக்கள் காலம் பார்க்கின்ற பொழுது 513 வருஷங்கள். 513 வருஷங்களும் கீழ்ப்படியாம தான் இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். பார்த்தார் ஒன்னும் வேலைக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு முதல்ல இஸ்ரேல்ல அசிரிய ராஜா கேப்சர் பண்ணாங்க. அதற்கு பின்பாக ஒரு ராஜா வந்தார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர். அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாருன்னா பாபிலோன் கொண்டு போய் அந்த தேசத்தை நெருப்பு வச்சு அழிச்சிட்டார். தேவாலயத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் இப்ப இஸ்ரேல் தேசமே இல்ல, கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு பை நேபுகாத் நேச்சர். தேசமே இல்ல, இஸ்ரேலுக்கு ராஜாவே இல்லை. அப்பதான் எசேக்கியேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்றார்? வாசிங்க சகோதரி. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு. அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். கிளியரா வசனம் சொல்லுச்சு, இஸ்ரேல் தேசமே இனிமேல் உனக்கு ராஜா கிடையாது. பாகைய கழற்று, கிரீடத்தை என்ன பண்ணு? எடுத்து போடு. கிடையவே கிடையாது. 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதை கவிழ்ப்பேன் 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 3 முறை. இந்த 3 முறை எதுன்னா நேபுகாத் நேச்சர் 3 முறை இஸ்ரேல் மேல படையெடுத்து வந்து 3ஆம் முறை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டார். உரிமைக்காரர் வர மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரேல் தேசமே உனக்கு ராஜா கிடையாது, ஒரு ராஜா வருவார், அவருக்கு அதை கொடுப்பேன், அது வரைக்கும் உனக்கு தேசம் கிடையாது சொல்றாரா? பாருங்க 2 நாளாகம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரு மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அப்ப 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோரேஸ் வராங்க, மேதோ பெர்ஷியன் ராஜ்யம் வருது. அந்த ராஜ்யத்துல ஒரு தயவு கிடைக்குது, நாங்க போய் தேசத்தின் அலங்கத்தையாச்சும் கட்டட்டுமா? ராஜா பர்மிஷன் கொடுக்குற, நீங்க போய் கட்டுங்க, ஆனா உங்களுக்கு தேசம் கிடையாது, உங்களுக்கு ராஜா கிடையாது, நான் தான் ராஜா, ஆனா போய் தேசத்தை என்ன பண்ணுங்க, கட்டுங்க அப்படின்ட்டு. அப்ப நியாயாதிபதிகளுக்கும் கீழ்ப்படியில, ராஜாக்களுக்கும் கீழ்ப்படியில, தீர்க்கதரிசிகளுக்கும் கீழ்ப்படியில, யாருக்குமே கீழ்ப்படியாம ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜனங்களுடைய தகப்பன் தான்
வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் ஆசீர்வாதத்தையும் வாங்கியிருக்கிறார். வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணலுக்குள்ளதான் பூமி எங்கும் ஆசீர்வதிக்கப்படும், அந்த ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். இதுவும் விட சொல்ல போனா ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி ஆதாம் ஆபிரகாம் சந்ததியில இருந்தா வரப்போகுது. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் யாருக்கும் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு கான்ஃபரன்ஸ், புரிந்து கொள்வதற்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது பரலோகத்துல. பின்பு நான் யாரை அனுப்புவேன் நமது காரியமாக? ராஜாக்கள் போனாங்க, கேட்கல. தீர்க்கதரிசி போனாங்க, கேட்கல. நியாயாதிபதிகள் இருந்தும் கேட்கல. மோசே இருந்தாரும் கேட்கல. யார அனுப்புவேன்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஒரு சத்தம் உண்டாச்சு. ப்ராஃபட்டிக்கல் வியூல நம்ம பாக்குறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப தேவன் கேட்பது போலவும் அங்க ஒருத்தர் இருந்து என்ன பண்றாருன்னா, நான் போறேன்னு சொல்றார். அவர் வேற யாருமே கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். 30 வயசு தன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக அவர் ஓப்பன் பண்ணார் பாருங்க. இது நாள் வரைக்கும் ஓப்பன் ஆகாம இருந்ததை கிரைஸ்ட் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஓப்பன் பண்றார். யாருனாலையும் ஓப்பன் பண்ண முடியல, இவர் தான் ஓப்பன் பண்றார். எப்படி? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம், பரலோகம்ங்கிறது என்னது? வானத்துக்குரிய ஆசீர்வாதம், வானத்து நட்சத்திரம், வானத்திற்குரிய அரசாட்சி. அதை ஓப்பன் பண்ணுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப வானத்துக்குரிய அரசாட்சி நடக்கிறது என்றால் கூடவே பூமிக்குரிய அரசாட்சியும் நடக்கும். அப்ப வானத்துக்குரிய அரசாட்சி, பூமிக்குரிய அரசாட்சி நடக்கின்ற பொழுது பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆனா இப்ப என்னன்னா, இந்த வானத்துக்குரிய அரசாட்சி, இந்த வானத்துக்குரிய நட்சத்திரம், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர்கள் யார்? இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் யார் பெற்றுக்கொள்ள போகிறார்கள்? அந்த வழி யார் ஓபன் பண்றார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சீஷர்கிட்ட சொல்றார் பாருங்க, மத்தேயு 16 அதிகாரம் 24 சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வரமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அழகா ஒரு வார்த்தை கேட்கிறாங்க. அது இயேசு கிறிஸ்து சூப்பரா பதில் சொன்னார். ஆனா அந்த பதில் நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை நம்ம பார்ப்போம். பாருங்க, மத்தேயு 16 அதிகாரம் 24 வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிளியரா சொல்லிட்டா, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்புறம் சிலுவை எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு யாராச்சும் தன்னைத்தான் வெறுத்தவர்களை பார்த்திருக்கிறோமா? யாருமே கிடையாது. அப்பதான் பேசுற கேட்டா, ஆண்டவரே நாங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்க எல்லாத்தையும் வெறுத்து மீனெல்லாம் கூட பிடிக்காம எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்துட்டோமே, என்ன கிடைக்கும்? அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, வாசிங்க சகோதரி, மத்தேயு 19 அதிகாரம் வசனம் 27 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றார், மறுஜென்ம காலத்திலே நான் போயிட்டு திருப்பி வருவேனா? வரும்போது எப்படி வருவேன்? ராஜாதி ராஜனா வருவேன். அப்போ யார் யார் என்னை பின்பற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஆளுகை செய்யும் போது அவர்களும் என்னோடு இருந்து ஆளுகை செய்யும்படி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிருபையை கொடுப்பேன். நம்ம எரேமியால எசேக்கியேல படிச்சோம் பாத்தீங்களா?
என்னது? பாகைய கழற்று, என்ன பண்ணும்? கிரீடத்தை எடுத்து போடு. உரிமைக்காரர் வரும் வரைக்கும் உனக்கு கிடையாது. உரிமைக்காரர் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்கள் மேசியா கொடுங்க, மேசியா கொடுங்க, மேசியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கும் கேட்கறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணல. அப்போ ஒண்ணு கிளியர் ஆயிருச்சு. ஓ, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பெறப்போகிறவர்கள் யார் அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள். இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார். நீங்க வெளியெல்லாம் போகாதீங்க, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் ஜனங்களிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க? போங்க அப்படின்ட்டு. இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதா தேவனுடைய ஆசையா இருந்துச்சு, கிறிஸ்டோட வேலையாவும் இருந்துச்சு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசா இருக்கிற பிதாவுக்கு கீழ்ப்படிச்சிட்டாங்க. படிச்சுட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதே இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கவே இல்லை. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவே 2 பேர் ஷேக் பண்ணிட்டாங்க. ஒண்ணு வந்து புறஜாதியான ஒரு ஸ்திரீ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 100க்கு அதிபதி. அந்த புறஜாதியான ஸ்திரீ வந்து அந்த குழந்தை வந்து என்ன சொல்றது, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாங்க, குணப்படுத்துங்கன்னு. இயேசு கிறிஸ்து ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடலாமா? பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்கள், நாய்க்குட்டி என்பது புறஜாதி ஜனங்கள் போடலாமான்னு கேட்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, புறஜாதியான ஸ்திரீ, எல்லா உணவையும் உன் பிள்ளைகளுக்கே போடுங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கே போடுங்க. ஆனா மேஜையில இருந்து கீழே விழுகும் பாத்தீங்களா, அந்த துணிக்கை எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை இஸ்ரேல் ஜனங்கள் காட்டவில்லையே. இந்த 100க்கு அதிபதி வரும்போது சொல்றார், ஆண்டவரே நீங்க வந்து என்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்க வேண்டுமா? இங்க நீங்க சொல்லுங்க, அங்க அவன் குணமாவான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த மாதிரி விசுவாசத்தை இஸ்ரேல் ஜனங்கள் காட்டல. ஆனா வந்தது நான் அவர்களுக்காக தான், வானத்துக்குரிய ஆசீர்வாதம் அவர்களுக்காகத்தான். காட்டல. அதே இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவிலேயே அடிச்சு கொண்டுட்டாங்க. அவர் மரணம் அடையறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாகத்தான் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசியை கொலை செய்தவர்கள், அனுப்பப்பட்டவர்களை கல்லறையர்களே, கோழி தன் குஞ்சுகளின் கீழே சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தடவை நான் உங்களை சேர்த்துக்கொள்ள ஆசைப்பட்டேன், உங்களுக்கு மனசு இல்ல. அவர் என்ன சொல்றார்? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்படின்னா என்னது? டீசன்டான தமிழ் வார்த்தையில சொன்னோம்னா, உங்கள் வீடு நாசமா போயிடும். தீத்துராயன் கிபி 70ல இஸ்ரேல் தேசத்தையே அடிச்சு நொறுக்கிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனமும் நிறைவேறிச்சு. சோ அதற்கு பின்பாக என்ன நடந்துச்சுன்னா, அப்படியே இவருக்கு பின்பாக இஸ்ரேல் ஜனங்களை அவங்களுக்கும் பிளஸிங் இருக்குது, ஆனா பனிஷ்மெண்ட்டும் வாங்கிட்டாங்க. சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரட்சிப்பு வசனம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அவங்கதான் ஆபிரகாமோட சந்ததியா இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்களால் அது கீழ்ப்படிய முடியல. அது கடைசியில என்ன ஆச்சு தெரியுங்களா? பாருங்க, வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்தில் இருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, புறஜாதியார்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேண்டிக் கொண்டார்கள். அப்ப புறஜாதியார்கள் ரொம்ப தாகமா இருக்கிறாங்க அந்த வசனத்துக்காக. அப்ப உடனே என்ன நடந்திருக்கு பாருங்க, 13ஆம் அதிகாரம் வசனம் 45, 46. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். யாரு தைரியம் கொண்டாங்க? பவுலும் பர்னபாவும். இப்ப சுவிசேஷம் இஸ்ரேல் ஜனங்களை தாண்டி புறஜாதிகளுக்கு வருகிறது.
அப்படி என்றால் வானத்துக்குரிய நட்சத்திரம் ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டயும் இருக்கு, புறஜாதிகள் கிட்டம் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியில. இப்ப யாரு விசுவாசம் காட்டுறாங்கன்னா புறஜாதி. இப்பதான் ஒரு கொஸ்டின் வரும், பிரதர் என்னங்க பிரதர், ஆபிரகாமோட சந்ததிக்கு தானே ஆசீர்வாதம் சொன்னோம்னா அதை படிச்சோம். புறஜாதிகள் என்ன ஆபிரகாமின் சந்ததியா? நம்ம என்ன ஈராக்கு கானான்லயா பிறந்தோம்? நான் கோயம்புத்தூர்ல பிறந்தேன். அந்த மாதிரி ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அவங்க ஊர்ல திருநெல்வேலி, திருச்சி, மதுரை இந்த மாதிரி எங்கேயோ பிறந்திருப்பாங்க. நம்ம இல்லைன்னா ஈராக்கு, இஸ்ரேல், கானான், ஈரான் அங்கேயா பிறந்தோம்? இல்ல. அப்படி ஆபிரகாமின் சந்ததி. ஆனா ஆபிரகாம் சந்ததிக்கு தான் வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், பரலோக ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான். ஆனா இப்ப சுவிசேஷம் யாருக்கு போயிருச்சுன்னா புறஜாதிகளுக்கு போயிருச்சு. புறஜாதிகளுக்கு போச்சா என்றால் அவர்கள் ஆபிரகாமோட சந்ததியா இருக்க வேண்டும். நம்ம ஆபிரகாமின் சந்ததியா? சகோதரி வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 8-9. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு விசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை போல யார் யார் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி தான். பவுல் அதான் கிளியரா சொல்றான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 28-29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். வெயிட் பண்ணுங்க சகோதரி, அப்ப கிளியரா சொல்றாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ரீசன் வை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். கிளியரா? அப்போ விசுவாசத்தின் நிமித்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் ஆபிரகாமின் சந்ததியர் தான். அப்ப புறஜாதி ஜனங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. எப்படின்னா விசுவாசத்தின் நிமித்தமாக. அப்ப பரலோகம் என்ற வாய்ப்பை இஸ்ரேல் ஜனங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. அது யார் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தான், புறஜாதி ஜனங்கள். பாருங்க, இன்னைக்கு கூட நம்ம கிரைஸ்டை ஏத்துக்குவோம், அவரு தான் மேசியான்னு ஏத்துக்குவோம். இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு லிட்டரலாவே அந்த வெஸ்ட் பேங்க்ல அந்த ஜெருசலேம் ஆலயத்துல ஒரு வால்ல முட்டி முட்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு மேசியா கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல கொடுங்க அப்படின்னு. கோவம் தான் வருது. மேசியா 2000 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மேசியாவை நீங்க அடிச்சு கொண்டு சிலுவையில ஏத்திட்டீங்க, போச்சு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை, ஆனா இருக்கு. அதுதான் கடற்கரை மணல். இஸ்ரேல் ஜனங்கள் வசனம் இருக்கா? இருக்கு. பாருங்க, சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைத்தீர். இது ஒரு ப்ராஃபஸி. இந்த ப்ராஃபஸி எப்படி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு எளிமையா சொல்ற பாருங்க. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். யார் பிதா, யார் குமாரர்? இப்போ இந்த உமதுங்கிற இடத்துக்கு யார நம்ம அந்த இடத்துக்கு யார் அதுன்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப உமதை எடுத்துட்டு கிறிஸ்துவ போட்டுருங்க, இயேசுவை போட்டுருங்க, புரிந்து கொள்வதற்காக சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பிதாக்களுக்கு பதிலாக, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது அவருக்கு பிதாவாக சில பேர் இருந்துக்கிறாங்க. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. புரிஞ்சுதுங்களா? உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருகின்ற பொழுது ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் மறிச்சிருப்பாங்கல்ல, அவர் என்ன பண்றாரு? இவர் உயிரோட எழுப்புகிறார். பிரேத குழியில் இருக்கும் அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆபிரகாமை எழுப்புறதும், ஈசாக்கை எழுப்புறதும், யாக்கோப்பை எழுப்புறதும் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ முதலாம் வருகையில வருகின்ற பொழுது பிதாவா இருந்திருக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருகின்ற பொழுது குமாரரா இருக்கிறாங்க. இந்த மாதிரி விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க. பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா,
பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் இல்ல, எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் இல்ல. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் வரைக்கும் தன்னோட லைஃபை தேவனுக்கென்று விசுவாசமாய் வாழ்ந்தாரு பாத்தீங்களா? சிம்சோன், யோவான் ஸ்நானகன், எலியா, எலிசா, எத்தனையோ பேர், எத்தனையோ பேர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லிஸ்டர், மோசே, யோசுவா, இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாராமா தேவன்? பூமி எங்கும் பிரபுக்களா வைப்பாங்க. இப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பார்க்கலாம். எங்கேயோ ஆரம்பிச்சோம், ஆனா தேவன் சொல்றார், வானத்துக்குரிய ஆசீர்வாதம் யாருப்பா அப்படின்னா புறஜாதி ஜனங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதம் யார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். இந்த 2 பேர் வந்துட்டாங்கன்னா பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய ஜனங்கள் வந்துட்டாங்கன்னா 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துவிடும். அதுக்கப்புறம் என்னன்னா 3ஆம் உலகம். 3ஆம் உலகத்துல ராஜாதி ராஜா யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் கூட இருந்து அரசாளுகிறவர் யார் அப்படின்னா வானத்து நட்சத்திரம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். பூமியிலும் பிரபுக்கள் இருப்பாங்க. யாரு? முற்பிதாக்கள். அப்போ உலகமும் உலகத்துல இருக்கிற ஜனங்களும் அழிஞ்சிருவான்னு கேட்டா இல்ல, அது ஏற்கனவே பார்த்துட்டோம். 1ஆம் உலகம் எப்படி அழிஞ்சது அப்படின்னா உலகம் அழிஞ்சு போகல, அதுக்கு ஜனங்கள் அழிஞ்சு போனாங்க. 2ஆம் உலகம் எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரும்? ரொம்ப சிம்பிள். வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் வந்துருச்சாலே ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். புரிஞ்சுங்களா? அப்படி டைரக்டா வந்து 3ஆம் உலகத்துக்குள்ள நம்ம டிராவல் ஆயிடுவோம். பூமி அப்படியே தான் இருக்கும். அப்படி என்றால் வானத்து நட்சத்திரம், அதுக்கப்புறம் கடற்கரை மணல். யாரு? வானத்து நட்சத்திரம் புறஜாதி ஜனங்கள் பரலோகம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப்படுகள். தேவனுக்கு சித்தமா இருந்தா நம்ம தான். இதுதாங்க சத்தியம். தேவனுக்கு சித்தமா இருந்தால் நம்ம தான். கடற்கரை மணல் யாரு? முற்பிதாக்கள். இவங்க 2 பேர் வந்துட்டா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சோ வானத்து நட்சத்திரம் யாரு? கிறிஸ்துவுக்கு பின்பு வந்த பரிசுத்தவான்கள். ஏன்னா அந்த வழியை ஓபன் பண்ணதே கிரைஸ்ட். கடற்கரை மணல் யாரு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன் இருந்த பரிசுத்தவான்கள். இதுதான் 2ஆம் உலகம். ஓகே, இப்போ கிறிஸ்துவுக்கு பின் வந்த பரிசுத்தவான்களும் பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துக்கு முன் இருந்த பரிசுத்தவான்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டார்கள். இவங்க 2 பேர்த்துக்குள்ளதான் பூமியில இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எங்க? எப்போ? 3ஆம் உலகத்துல. அப்படி என்றால் 3ஆம் உலகத்துலதான் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி என்றால் எப்படி 3ஆம் உலகத்துல தேவன் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? கண்ணு தெரியாம இருக்கிறாங்களே, நடக்க முடியாமல் இருக்கிறாங்களே, வீடு இல்லாமல் இருக்கிறாங்களே, செல்வம் இல்லாமல் இருக்கிறாங்களே, பாவமா இருக்கிறாங்களே, நோய் நொடி இருக்கிறாங்களே, எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, சுகாதாரம் இல்ல, சீர்கேடு, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, வெரி வஸ்டா இருக்கிறாங்களே, எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? எப்படி ஆசீர்வதிப்பார்? சூப்பரா ஆசீர்வதிப்பார். என் களவுக்கு இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா 3ஆம் உலகத்தை ஆளுகை செய்கிறவர் பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரனும். அதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன்னா யூத ராஜசிங்கம் கூட யார் ஆளுகை செய்கிறார்னா வானத்து நட்சத்திரம் மேல, பூமியில முற்பிதாக்கள். அப்படின்னா 3ஆம் உலகம் எப்படி இருக்கும், எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை தெளிவாக சத்தியத்தின் வாயிலாக, வசனத்தின் வாயிலாக அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம்னா செவ்வாய்க்கிழமை தியானிப்போம். தேவதாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்பான Recording stopped. தேவனுடைய